ஹலோ கைஸ், இன்றைக்கான எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஜாக்லினுக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச மரியாதையும் பேரையும் கெடுத்துப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி ஜாக்லின் அவர்களை நேற்றுக்கு பண்ண வேலைக்கே வந்து கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. அதுக்கிடையே இன்றைக்கி ஒரு விஷயத்த வந்து பண்ணாங்க. அது பார்க்கும்போதே அவ்வளோ ஃபேக்காக வந்து இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். இது நான் மட்டும் சொல்லிங்க, அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிய சௌந்தர்யா அவர்களும் தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை தாண்டி இந்த விஜய் டிவி என்ன நினைக்குது அப்படின்றது எனக்கு வந்து புரியவே இல்லை. எபிசோடில் என்ன விஷயங்களை வந்து காட்டணும், என்ன விஷயத்தை வந்து காட்டக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப பிளான் பண்ணி பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. முத்துக்குமரன் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தார், பவித்ரா அவர்கள் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் பெருசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து எபிசோடில் வரவே இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக வந்து இருந்துகிட்ருக்கு. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷிகா அண்ட் விஜய் விஷாலோடைய லவ் அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலனாலும் சரி, அதை வந்து நீங்கள் ரொம்ப அசிங்கமாக நினச்சாலும் சரி, எதுவாக நினச்சாலும் சரி, நாங்கள் இதை தான் காட்டுவோம் பாருங்கடா அப்படின்னு சொல்லி அரை மணி நேரத்துக்கு அந்த ஒரு கண்டென்ட்டை போட்டு உயிர் எடுத்துனுங்கிறாங்க. ஸோ ஆனாலும் பேட்ச் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து இருக்குது. இந்த பேட்ச் எடுக்கிறதுல கூட வந்து இங்கே ஒரு கட்டு அங்கே ஒரு கட்டு, அங்கே ஒரு கட்டு இங்கே ஒரு கட்டு, அப்படி தான் வந்து கட் பண்ணி வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஏன் அந்த பேட்சை எடுத்தாங்க, எப்படி எடுத்தாங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி ஒருத்தர் வந்து பிரேக் டவுன் ஆனாங்க அப்படிங்கிறத முழுமையாக கூட காட்டலையோ அப்படிங்கிற ஃபீலிங் வந்து இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது எனக்கு வந்து இருந்துச்சு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் பார்த்துடலாம் ஒன் பை ஒன்னாக. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் தான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். எடுத்த உடனே தர்ஷிகா அண்ட் விஜய் விஷாலோடைய லவ்வை தான் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள உண்மையாகவே லவ் இருக்கா இல்லையா, அதே மாதிரி இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்களா இல்லை இல்லாததை இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள்லாம் நமக்குள்ளே எழும்புற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. இது ஒரு கண்டென்ட் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் தான் நமக்குள்ளேயும் வந்து இருந்துகிட்ருக்கு. அண்ட் ஒவ்வொரு தடையும் விஜய் விஷாலும் அதுதான் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயம் வந்து ஓப்பன் அப் ஆகிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ தர்ஷிகாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து ரியலாகவே லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் நான் வந்து ஒரு கையை வச்சு இப்படி அக் பண்ணும் போதும் கூட வந்து ஒரு மாதிரி சேஃப்டியாக தான் அக் பண்ணுவேன். ஆனால் இப்போல்லாம் நான் எப்படி அக் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்குறியா இல்லையா, ஆனால் நீ தான் வர வர வந்து சரியாக என்னை அக் பண்ணுறதில்ல அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தர்ஷிகா அவர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய் விஷால் கிட்ட. ஆனால் விஜய் விஷால் வந்து குழப்பத்துலேயும் குழப்புற மாதிரி இருந்து பழசை வந்து மறக்கக்கூடாதுல்ல, புதுசு வந்துருச்சு அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது எதுக்காக சொல்கிறாரு, ஏன் சொல்கிறாரு அப்படிங்கிறது புரியவே இல்லை. ஒருவேளை அவங்களுக்கு வந்து பழைய லவர் இருக்கலாம். இப்போ புதுசாக வந்து இருக்கிற தர்ஷிகாவை மறந்துட்டு இட்ஸ் மீன்ஸ் பழைய ஆளை வந்து மறந்துட்டு தர்ஷிகாவை வந்து ஏற்றுக்க முடியாதுல்ல அப்படின்றதுக்காக சொல்கிறாரா, இல்லை இந்த லவ்வே கிடையாது, இது வந்து ஒரு கண்டென்ட் மட்டும்தான், அதுக்காக மட்டும்தான் பண்ணுறேன் அப்படின்றத வந்து சொல்ல வராரா அப்படிங்கிறது எனக்கு நிஜமாகவே வந்து புரியல. ஏன் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத என்னால் பார்க்கவும் முடியல கேட்கவும் முடியல அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். எண்ட் ஆஃப் தி டே இது ஒரு ஃபேக் லவ் தானடா, இது ஒரு கண்டென்ட்காக தானடா பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட அந்த லவ்வை அந்த சுவாரஸ்யத்தை என்னால் டைரெக்டாக கூட வந்து ஏற்றுக்கவும் முடியல, இன்டைரக்டாகவும் ஏற்றுக்க முடியல. ஸோ அதனால் அதை பார்க்கவே எனக்கு வந்து பெருசாக வந்து விருப்பமே இல்லை. அதே மாதிரி நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி விஜய் டிவி யாரை காட்டணுமோ அவங்கள மட்டும்தான் காட்டணும்னு நினைக்குது, யாரை காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து காட்ட மாட்டேங்குது அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்களில் வந்து சொல்லியிருக்கிறேன். இந்த வாரம் அருணின் வாரம், இந்த வாரம் பவித்ராவின் வாரம், இந்த வாரம் தீபக்கின் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு வாரத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி தான் விஜய் டிவியில் இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் வந்து வருது பார்த்திங்களா, அந்த எபிசோட்ஸில் அவங்கள மட்டும்தான் வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி வந்து காமிச்சிட்ருப்பாங்க. அந்த விதத்தில் நம்ம விஜய் விஷால் அண்ட் தர்ஷிகா இவங்க ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. அண்ட் இன்றைக்கி வந்து அதிகப்படியாக காட்டப்பட்டது ஜாக்லின் அண்டு சௌந்தர்யா. வேறு வழி இல்லை, அவங்கள காமிச்சு தான் ஆகணும். ஏன்னா அவங்க தான் வந்து பிரச்சனை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போது அடுத்த விஷயத்துக்கு வந்து வரலாம். காலையிலே பிக் பாஸ் கூப்பிட்டு நேற்றுக்கு டெவிலாக இருந்தீங்க இல்லையா, நீங்கள்லாம் எத்தனை வந்து பேட்ச் வாங்கியிருக்கீங்க அதை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து இத்தனை பேட்ச் வாங்கினேன், வாங்காதவங்க வாங்கலை அப்படின்னு வந்து சொல்லி முடிக்கிறாங்க. உடனே ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. லெவல் 2 வந்து ஆரம்பிக்க போது. இந்த லெவல் 2ல் நேற்றுக்கு யாரெல்லாம் வந்து ஏஞ்சலாக இருந்தீங்களோ அவங்கெல்லாம் டெவிலாக மாற போகிறாங்க, அதே மாதிரி டெவிலாக இருந்தவங்கெல்லாம் ஏஞ்சலாக மாற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே இந்த ஏஞ்சலாக வந்து இருந்தாங்க இல்லையா நேற்றுக்கு, அவங்களுக்கெல்லாம் சந்தோஷமாகவே இல்லை. ஆனால் மஞ்சரி அவர்களும் சாச்சனா அவர்களும் அதுக்கப்புறம் ஆனந்த் இவங்கெல்லாம் வந்து கொண்டாடுறாங்க. ஜாலி 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 ஜாலி, நேற்றுக்கெல்லாம் என்ன வச்சு செஞ்சிங்கல்ல, இன்றைக்கி பாரு உங்களெல்லாம் வச்சு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து யோசிச்சாங்களா, இல்லை வந்து அந்த கேமை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்களான்னு தெரில. ஆனால் மற்றவங்கெல்லாம் வந்து அமைதியாகவே வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் வந்து ஆரம்பிக்குது.
டாஸ்க் ஆரம்பித்த உடனே அவங்ககிட்டருந்து இவங்க பேட்சை பிடுங்குறாங்க, இவங்ககிட்டருந்து அவங்க பேட்சை பிடுங்குறாங்க. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ கேவலமாக மோசமாக வந்து இருந்துச்சுன்னு தான் வந்து சொல்லி ஆகணும். இட்ஸ் மீன்ஸ் நேத்திக்கு வந்து நடந்துச்சு பாருங்கள், முட்டையை உடச்சி வாயில் ஊற்றுறது, பச்சை மிளகாவை கடிக்க சொல்கிறது, உப்பு அள்ளி வாயில் போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருந்துச்சு இல்லையா. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து மோசமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதை விட மோசம் என்னென்னா, ஒருத்தன் சிரிக்கிறானா இல்லை எமோஷனலாக அவன் பிரேக் டவுன் ஆகிறானா இல்லையோ, இவங்களாவே போயிட்டு அந்த பேட்சை பிடுங்கி நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. அதை எடுத்ததுக்கப்புறம் அவங்க ஒரு வேளை ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் சிரிக்கவே இல்லைங்க, இட்ஸ் மீன்ஸ் நான் வந்து கோவமே படவே இல்லைங்க, நான் வந்து ரியாக்டே பண்ணலைங்க, அதுக்குள்ளே ஏங்க பேட்சை பிடுங்குறீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வாய்ஸ் அவுட் பண்ணி பேசினா அதுக்கு இன்னொரு பேட்சை வந்து பிடுங்குறானுங்க. டேய், உங்களுக்கெல்லாம் வந்து கேம் புரியுதா இல்லையாடா? ஃபஸ்ட்டு டேவில் விளையாடிருந்தா கூட பரவாயில்ல, அது ஏற்றிருந்துருக்கலாம். ஆல்ரெடி ஒரு 8-9 பேர் வந்து இப்படி தான் கேம் வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து செட் பண்ணிட்டு வந்து போயிருக்கிறாங்க. இப்படி இருந்தால் தான் அவங்களாம் டெவிலு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கூட நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணி இன்றைக்கி வந்து அதில் அட்லீஸ்ட் அவங்க ரொம்ப மோசமான முறையில் போயிருந்தா கூட அதில் ஒரு 50% நீங்கள் வந்து பண்ணியிருக்கலாம். அதை கூட பண்ணாமல் இவங்க பேசுகிறானுங்க, பேசிக்கிட்டே இருக்கிறானுங்க, உயிர் எடுக்கிறானுங்க. இதில் வேறு ஆனந்தி வேறு அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடுது, ஒடியாருது, திரியுது, வார்த்தைகளை விடுது. ஆனால் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை. அந்த பொண்ணெல்லாம் பேசுகிறதுக்கு யாருமே பிரேக் டவுனே ஆகாமல் தான் வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேட்சை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இந்த பேட்சை கலெக்ட் பண்ணுறதுக்கு நேத்திக்கெல்லாம் எபிசோடில் எப்படி தரமான சம்பவங்கள்லாம் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ரொம்ப கேவலமாக வந்து இருந்துச்சு. அதாவது டெவில்ஸ் எல்லாம் புடுங்குற ரேஞ்சுக்கு வந்து போயிட்டாங்க. எந்த பெருசாக ரீசனும் இல்லாமல், அதே மாதிரி அவங்கள பெருசாக ப்ரோவோக் பண்ணாமல், ட்ரிகர் பண்ணாமல், அவங்கள கத்த வைக்காமல் இவங்களாவே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்ல வரேன். ஸோ இதே விதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லினோட பிரச்சனையும் வந்து ஆரம்பிச்சுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ அந்த பிரச்சனை என்னவா ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ரஞ்சித் அவர்களும் ஜெப்ரி அவர்களும் போயிட்டு நம்மளுடைய ஜாக்லின் கிட்ட வந்து உட்காந்துட்ருக்காங்க. அந்த இடத்துல வந்து ரயான் அவர்களும் வந்து இருந்துகிட்ருக்காரு. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கண் அடிக்கிறாப்புல யார் ரஞ்சித் அவர்கள் கண் அடித்து ஜெப்ரி கிட்ட சொல்கிறாப்புல, கண் அடித்து சொல்கிறா, டே வாடா அவனை வந்து ப்ரோவோக் பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணி நம்ம வந்து பேட்ச் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கேமை வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஜெப்ரி அவர்கள் வந்து மஞ்சரியை வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரீஸ் பண்ணி ட்ரிகர் பண்ணி அங்கேருந்து ஒரு பேட்சை பிடிங்கி எடுத்துகிட்டு வந்தாப்புல, சாச்சனா கிட்டேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்தாப்புல, அதே மாதிரி சத்யா நல்லா ப்ளே பண்ணியிருந்தாப்புல, அதே மாதிரி விஜய் விஷால் வந்து 7 பேட்ச் வந்து எடுத்தார். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் அவங்களோட இன்புட் வந்து கொடுத்தாங்க. ஆனால் சில இடங்கள் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. இட்ஸ் மீன்ஸ் தேவையில்லாமல் பண்ணுறாங்க மீன்ஸ் அதை நான் என்ன சொல்கிறதுன்னா, ஒன்றுமே இல்லாமல் டக்குன்னு பேட்சை பிடிங்கிட்டு வந்துடுறாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. அது தேவையில்லாமல் ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ ஜெப்ரி அவர்களும் ரஞ்சித் அவர்களும் ஜாக்லின் கிட்டே உட்காந்துட்ருக்காங்க ரயானோட சேர்த்து. ரஞ்சித் அவர்கள் தன்னுடைய ஆட்டத்தை வந்து தொடங்குறாப்புல. எப்படி தொடங்குறாரு அப்படின்னா, ஜெப்ரிக்கு முன்கூட்டியே வந்து கண் அடிக்கிறாரு. அது ரயான் அவர்களும் வந்து பார்க்குறாங்க. ஸோ எதுக்காக கண் அடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் அவர்களை நம்ம பிரேக் டவுன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஓகே, எப்படி வந்து பிரேக் டவுன் பண்ணுறது அப்படின்னா, ரஞ்சித் அவர்களுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், தங்கம், சல்லம், பட்டு, ப்ளீஸ், தங்கம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் எல்லா இடங்கள்லையும் வந்து பேசுவார். அதே மாதிரி பெருசாக கோவம் வந்தால் கூட ரியாக்ட் பண்ணவும் மாட்டார். அதை வந்து எப்பவுமே ஹோல்ட் பண்ணியே வச்சுட்ருப்பார். ஸோ அந்த மாதிரி ஜாக்லின் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, தங்கம் கொடுத்துட்றா ஜாக்லின், நீ இந்த பேட்சை வச்சு என்னடா பண்ண போகிற, அதே வந்து ஜெப்ரி கிட்டே கொடுத்தா கூட அவன் நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து ஜெயிப்பான், கொடுமா நீ கொடுப்ப, நீ வச்சுட்டு என்ன பண்ண போகிற, உனக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் வரப்போதா, வராதில்ல. அதுவே ஜெப்ரி கொடுத்துருந்தா கூட அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும்ல. இப்போ நீ 2 பேட்ச் கொடுத்துட்டேன்னா அவன் 5 பேட்ச் ஆகிடுவான், அவன் தான் வந்து வின் பண்ணுவான், கொடுத்துருமா அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. இதில் என்னங்க உங்களுக்கு தப்பு? இப்போ இதில் என்ன உங்களுக்கு தப்பு அப்படின்னு நான் கேட்குறேன். டீமன்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் மீன்ஸ் எவில் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே ஆக்ரோஷமாக கத்தி கூச்சல் போட்டு அப்படியே பயங்கரமாக அவங்கள அடித்து துவைச்சி ரத்தகாவு வாங்கக்கூடிய ஆட்களாக தான் வந்து பார்த்திங்கன்னா பேய்கள்லாம் இருக்குமா என்ன? இந்த மாதிரி கூட கேம் ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறது அவர் ஒரு விஷயத்தை வந்து செட் பண்ணுறாப்புல ரஞ்சித் அவர்கள். ஸோ அந்த நேரத்தில் வந்து ஜாக்லின் அவர்கள் வந்து கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறத தாண்டி சிரிச்சுக்கிட்டே வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஜெப்ரி, உனக்குன்னு வேணும்னா சொல்லு, நான் கொடுக்குறேன், ஆனால் டாஸ்க்குக்காக என்ன கேட்டேன் அப்படின்னா சத்தியமாக நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லை நீ கொடு அப்படின்னு வந்து சொன்ன உடனே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சிரித்து ஒரு மாதிரி தலையாட்டின உடனே ஒரு மாதிரி ரியாக்ஷன் வந்து வேறு மாதிரி இருந்தது. ஸோ அந்த ரியாக்ஷன் வேறு மாதிரி இருந்த உடனே நம்ம ரஞ்சித் அவர்கள் வந்து அது எடு அவர் ரியாக்ஷன் மாறிடுச்சு, கலாய்க்கிற மாதிரி பண்ணுறா, கவுண்டர் பண்ணுற மாதிரி வந்து பண்ணுறா, எடு அப்படின்னு சொன்ன உடனே ஜெப்ரி அவர்கள் வந்து எடுக்கிறாப்புல. எடுத்த உடனே அப்பயும் சிரிச்சுட்டு தான் இருக்காங்க ஜாக்லின். ஓகேங்களா, இப்போ நான் வந்து நான் ரியாக்ட் பண்ணலடா, நீ எடுக்கக்கூடாதா அப்படின்னு கூட வந்து சொல்ல. உடனே ஜெப்ரி வந்து நியாயமாக வந்து சொல்கிறாப்புல. என்ன சொல்கிறாரா, இங்கே பாருக்கா, இதை நான் எடுக்கணும்னு எடுக்கலை, ஆனால்
எடுத்துகிட்டு போயிட்டு நான் கேமராவில் காட்டுறேன். கேமராவில் காட்டுறதுக்கப்புறம் இதுக்கு வந்து மியூசிக் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து இந்த பேட்சை எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா உனக்கு வேணும்னு நீ கேட்டேன்னா நான் எடுத்துகிட்டு வந்து நான் திரும்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெப்ரி அவர்கள் வந்து சொல்கிறாப்புல. இதுக்கு ஜாக்லின் வந்து அமைதியாகவே இருக்காங்க, சிரிச்சபடியே இருக்காங்க. ஜெப்ரியும் போயிட்டு கேமரா முன்னாடி சொல்லிட்டும் வராப்புல, பாட்டும் வரல, ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ஜெப்ரி போயிட்டு மறுபடியும் வந்து ஜாக்லின் பக்கம் வந்து உட்காடுறாங்க. அந்த நேரத்தில் ஜெப்ரி, இப்போ நீ இதுக்காக எடுத்துகிட்டு போனியா, நீ நான் வந்து ரியாக்ட் பண்ணிவிட்டு அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு போனியா, இதான் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பிச்சு போட்டு வந்து போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்து ஆரம்பிக்குது. அந்த பஞ்சாயத்தின் போது பிரச்சனை எங்கேவா நடக்குது, என்னவா நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள் போயிட்டு கத்துறாங்க. என்னடா டாஸ்க் விளாட்றீங்க நீங்கள் எல்லாம்? டாஸ்க்னால் என்னன்னு தெரியுமா? நீங்கள் ப்ரோவோக் பண்ணுறது, ட்ரிகர் பண்ணுறது, எமோஷ்னலாக டேமேஜ் பண்ணுறது, அதிலிருந்து நாங்கள் வந்து பிரேக் டவுன் ஆனாக்கா நீங்கள் வந்து அதிலேருந்து பேட்ச் எடுக்கலாம். அழுதாலோ இல்லை பிரேக் டவுன் ஆனாலோ இந்த மாதிரிலாம் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த பேட்சை எடுக்க முடியும். நீங்கள் என்னடா வந்து கெஞ்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய் விஷால் வந்து யாரம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இந்த ரஞ்சித் சாராக தான் கேட்குறேன். ஜெப்ரிக்கு வந்து பேட்சை கொடுத்துரு, நாமினேஷன் ப்ரீ பாஸ் அவனுக்கு கொடுக்கணும், கொடுத்துருன்னு கொடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கார்ரா. வெறுப்பாவுதுரா, எனக்கு வெறி ஆகுதுரா அப்படின்றாங்க ஜாக்லின் அவர்கள். அதை தானங்க சொல்கிறாங்க அவரும் ரஞ்சித் அவர்களும். உங்களுக்கு வெறுப்பாகணும், டென்ஷன் ஆகணும், இது வந்து கேமு அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு ட்ராப்பை வந்து யூஸ் பண்ணுறாங்க நம்ம ரஞ்சித் அவர்கள். அதில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, சிக்கிக்கிட்டீங்க, பேட்ச் தூக்கி எரிஞ்சிட்டீங்க. இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? சரி அதெல்லாம் விடுங்க. நேற்றுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க அதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். நேற்றுக்கு என்ன சொன்னீங்க? டெவில்ஸ்னால் இப்படி தான் இருக்குமா? ஐயோ என்ன இந்த மாதிரியெல்லாம் டாஸ்க் கொடுக்குறாங்க, ஐயோ என்ன இந்த மாதிரிலாம் கொடுமைப்படுத்துகிறாங்க, மனித நேயம் இல்லையா, மனிதாபிமானம் இல்லையா, அப்படியெல்லாம் பேசிட்டீங்களே. டெவிலுக்கெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இன்றைக்கி வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இவங்க வந்து மாறுறாங்க. இப்போது இவங்க என்ன நேற்றுக்கு எதிர்பார்த்தாங்களோ, ஜாக்லினும் சௌந்தர்யம் என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த விஷயத்தை வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து பண்ணாங்க. பொலைட்டாக, காயப்படுத்தலை, ஃபிசிக்கல் அட்டாக் எதுவுமே பண்ணல, ஃபிசிக்கலாக வந்து எக்ஸசைஸ் பண்ண, அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு எதுவுமே சொல்லலை. அவர் வார்த்தைகளில் விளையாட்டாக வந்து சொன்ன சில விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இஷ்டத்துக்கும் வந்து ரஞ்சித் சார் நான் உங்களை என்னமோன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. 60 நாளாக நீங்கள் இந்த கேமை தான் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை நான் எவ்வளோ பெரிய அப்பா மாதிரி வந்து நினச்சேன், ஆனால் நீங்கள் வந்து இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு ஒரு பிராண்டை வந்து குத்துறாங்க நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள். அந்த மனுஷனுக்கு ஒன்றுமே புரியல. நான் டாஸ்க் தானடா பண்ணேன், என்னடா இப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காப்புல. சௌந்தர்யாவுக்கு என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்குது. சௌந்தர்யா வெளியே வேற வந்துட்டு ஜெப்ரி டேய் இதுதான் நீங்கள் வந்து பண்ணிட்டுருக்கீங்களா நீங்கள்? நான் நினச்சதான் நேற்று நான் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன், நான் ஏன் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க, ஜாக்லின் ஒரு பக்கம் வந்து கத்துறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாம் பேசி முடிச்சுட்டு திரும்பி ஜெப்ரி கிட்ட வந்து உட்காரும்போது இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது வந்து ஜெப்ரி வந்து சொல்லிடுறான் ரயான் கிட்ட அந்த கன்சோல் பண்ணி பேசும்போது, இங்கே பாருக்கா யாருக்காகவும் யாரும் பேசாதீங்க, எனக்காக யாரும் பேசாதீங்க, எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் பேசிக்கிறேன், தயவுசெய்து எதுவுமே வேணான்ட்டான். எதுவுமே வேணாங்க, கேங்க வேணாம், ஒரு வெங்காயமும் வேணாம், எதுவுமே வேணாம் அப்படின்றத தான் கரெக்டாக மீன் பண்ணி சொன்னாப்புல. நான் போய் எல்லாருக்கும் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சத்யாவுக்கு சொன்னான். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் தான் இன்னும் பெரிய பிரச்சனைகளாக பெருசாக உருவாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும்போது அதுக்கப்புறம் அந்த கோவா கேங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்று திரண்டு அப்புறம் கன்சோலுக்கு வந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா அவர்கள் பயங்கர காண்டாயிட்டாங்க. சொல்லப்போனால் பெட்ரூமில் ஒரு கன்சோல் வந்து நடந்துச்சு ரஞ்சித்தை உட்கார வச்சு. ரஞ்சித் அவர்கள் கிளியராக சொல்கிறாப்புல, இதான் வந்து நான் பண்ணேன், கண்ணடிச்சு தான் பண்ணேன், ஸோ இதுக்கு வந்து நீ இவ்வளோ ரியாக்ட் பண்ணுவேன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நீ என்ன வேணால் பேசலாம், ஆனால் நான் வந்து இந்த விதத்தில் வந்து பண்ணலாமா, நான் ப்ரோவோக் பண்ணணுன்னு பண்ணேன், அதே மாதிரி இது வந்து கேம், அதனால தான் நான் பண்ணேன், இல்லைன்னா நான் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மனசை வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து பேசுகிறாப்புல. சௌந்தர்யா வந்து ஜாக்லினை விடலை. நீ புதுசாக ஒரு போர்ட்ரேட் பண்ணுற, நீ தேவையில்லாதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்க, இஷ்டத்துக்கு வந்து எங்கள் அப்பா மாதிரி நினச்சேன், நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டீங்க, இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, எதுக்கு எதை தான் நீ லிங்க் பண்ணி பேசுவ, அப்படிலாம் பேசக்கூடாதுல்ல. 60 நாளாக நீ இந்த கேமை தான் விளையாடிட்டுருக்க அப்படின்னா 60 நாளாக வந்து ஜெப்ரிக்காக தான் விளையாடிட்டுருக்காரா, கெஞ்சி தான் வந்து விளையாடிட்டுருக்காரா, இப்படிலாம் நீ பேசாத அப்படின்னு சொன்ன உடனே ஜாக்லினுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே வந்து தெரில அவங்களுக்கு உண்மையாகவே. அப்புறம் கன்சோல் ஆனாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு வெளியே போய் உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஜெப்ரி வந்தாப்புல, ஜெப்ரியா ஒரு பக்கம் கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தார். சரி ஓகே நீங்கள் கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கடப்பா, என்னை ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரயான் அவர்கள் எழுந்திரிச்சு போனாப்புல. ஜாக்லினோட விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? நேற்றுக்கு வந்து ஏஞ்சல்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதே மாதிரி சாஃப்டாக வந்து பண்ணுங்கள், இதெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. இன்றைக்கி ரொம்ப சாஃப்டாக வார்த்தைகளால் சொன்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹர்ட்டாக இருக்குது. அப்படின்னா இப்படி எப்படி தான் அந்த கேமை விளையாடுறது, எப்படி தான் அணுகிறது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் யோசிப்பாங்கள்ல, அதுதான் இங்கே பிரச்சனையாகவே வந்து இருந்துகிட்ருக்கு.
ஸோ இதை வந்து ஏன் ஜாக்லின் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, தேவையில்லாமல் ஒருத்தர் மேலே அக்யூசியேஷன் வச்சு அவங்கள ஒரு பிராண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற யோசனை வந்து எனக்குள்ளே வந்திருக்கு. சோஷியல் மீடியாக்களும் கழுவி வந்து ஊற்றிட்டுருக்காங்க ஜாக்லின் அவர்களை. இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். நான் அதுக்கப்புறம் வந்து இந்த தர்ஷிகா அப்புறம் விஜய் விஷால் லவ் பற்றி வந்து சொல்லியிருந்தேன்ல, அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் முத்துக்குமரன் நிறைய விஷயங்கள் பண்ணாருங்க. அவர் ஒரு ஃபைட் எடுத்தார். ஆக்சுவலாக சொல்ல போனால் பயங்கரமாக கோவப்பட்டு சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு நேற்றுக்கு எப்படி ஜெப்ரி பண்ணாப்புலையோ அந்த மாதிரி முத்துக்குமரன் இன்றைக்கி வந்து பண்ணாப்புல. ஆனால் அதெல்லாம் வந்து எபிசோட்லேயே வரவே இல்லை. நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு சீனில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் வந்து சட்டை போடாமல் வந்து இருந்திருப்பாப்புல, பனியனும் ஷார்ட்ஸ் வந்து போட்டிருப்பாப்புல. ஆக்சுவலாக அந்த இடத்துல ஃபைட் எடுத்திருப்பாப்புல. ஏன்னா விஜய் விஷால் வந்து அவர் பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டக்குன்னு பேட்ச் எடுத்திருப்பாப்புல முத்துக்குமரன் கிட்டேருந்து. அதே மாதிரி இன்னொரு பேட்ச் எடுத்துகிட்டு போய் ரஞ்சித் கிட்ட கொடுத்துருப்பாப்புல. ஆனால் நீங்கள் வச்சுக்கோங்கண்ணே, பரவாயில்லண்ணே வச்சுக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து நடந்துச்சு. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து காட்டப்படவே இல்லை. அதே மாதிரி ஆனந்தி அவர்கள் ஒரு நல்ல டாஸ்க் கொடுத்தாங்க முத்துக்குமரனுக்கு. அந்த டாஸ்க் என்னென்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் அவங்களோட மைனஸ் சொல்லு, கத்தி சொல்லு, கோவப்பட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம மஞ்சரி கிட்ட போயிட்டு சூப்பராக ஒரு விஷயம் வந்து சொன்னாப்புல, ஏன்னா நீ எப்போ பார்த்தாலும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே வந்து இருக்க, எதுக்கு சண்டை போடணுமோ அதுக்கு மட்டும் சண்டை போடுன்னு சொன்னாப்புல. அதே மாதிரி வந்து நம்ம ராணுவக்கிட்ட போயிட்டு, ஏன்னா நீ வந்ததுலேருந்து சும்மாவே இருக்க, ஏதாவது பண்ணணும்னுலாம் பண்ணாத, ஏதாவது உருப்படியாக பண்ணு அப்படின்னு வந்து சொன்னாப்புல. ஸோ அது அவங்கவுங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியாக என்னென்ன விஷயங்கள் வந்து தேவைப்படுதோ ஐடியாவாக அந்த மனுஷன் அனலைஸ் பண்ணி சொல்கிறாரா, இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கிறத பார்த்துட்டு மட்டுமே சொல்கிறாரான்னு தெரியல. ஆனால் கரெக்டாக வந்து சொல்கிறாப்புல. அதையும் கூட இன்னும் கொஞ்சம் காமிச்சிருக்கலாம் போல் வந்து இருக்குது. அப்புறம் அன்ஷிதா, ஜாக்லின் மேலே ஆல்ரெடி செம்ம காண்டு, சௌந்தர்யா மேலே செம்ம காண்டில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க 2 பேரும் பிடிச்சி உரின்னு வந்து உரிச்சிட்ருக்காங்க. நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க, அப்படி பேசுகிறீங்க, அது மாதிரி நடந்துக்கிறீங்க, இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க, நாங்கள் ஏதாவது பண்ணாங்க இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்க, ஒன்று நீங்கள் இப்படி இருங்க அப்படி இருங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வேறு லெவலில் வந்து பண்ணிகிட்டு இருந்தது. இதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசி எபிசோடு முடியும் போது வந்து அழுக ஆரம்பிக்குது. ஸோ இந்த நாமினேஷன் ப்ரீஃபாஸ் யாருக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு வந்து போயிருக்கு. ஆனால் அதிகப்படியான பேட்சஸ் யார் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் விஷால் அவர்கள் தான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கேம் தான். இந்த கேமை வந்து யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மனித நேயத்தோடு இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று மனித நேயமாக இருங்க, இல்லை டெவிலாக இருங்க. 2த்திற்கும் மிக்சிங்கில் இருந்து ஒரு சன்ட்ராக வந்து நிற்கிறது அப்படிங்கிறது வந்து அது ஏற்றுக்கவே முடியல ஜாக்லின். தயவுசெய்து உங்களுடைய கண்ணீர்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக வந்துருக்கு, இவ்வளோ ஒஸ்ட்டாக வந்து நடிக்குதே அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஸோ இன்றைக்கான எபிசோடில் பெருசாக எதுவுமே இல்லை ஜாக்லினோட பிரச்சனையை தவிர. அதுக்கப்புறம் தர்ஷிகா விஜய் விஷால் லவ்வை தவிர அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அவங்க பாட்டுக்கு நடக்கிறாங்க, போகிறாங்க, வராங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நேற்றுக்கு நடந்துச்சு பாருங்கள், கிளியராக இருந்துச்சு. பவித்ராவுக்கு டாஸ்க் கொடுக்கும்போது அது கிளியராக வந்துருந்துச்சு, அன்ஷிதாவுக்கு டாஸ்க் கொடுக்கும்போது அது கிளியராக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன டாஸ்க்காக இருந்தால் கூட, கொஞ்சம் ரஃப்பான டாஸ்க்காக இருந்தால் கூட அதுக்கு டைம் எடுத்து செப்பரேட் பண்ணி ஒரு எபிசோடாக காட்டும்போது அது நல்லா இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையவே கிடையாது. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தெரியுது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.